ப்ரோ கபடி சீசன் 12 இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே இந்த சீசனுக்காக பயங்கர ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க. தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசனுக்காக ஓரளவுக்கு நல்ல டீமை எடுத்து வச்சிருக்காங்க. ரைடிங்லேயும் தமிழ் தலாஸ் டீம் நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. டிஃபென்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல டீமாக தான் இருக்காங்க. ஆனாலும் நிறைய பேர் தமிழ் தலாஸ் டீமை பார்த்து பயப்படுறது என்னவா இருக்குன்னா, இந்த டீமோட டிஃபென்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த டிஃபென்ஸை வச்சு இவங்க எப்படி விளையாட போகிறாங்க? ரைடிங்கில் என்ன தான் பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா, மோயின் ஷஃப் ஆகிய மரண பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸை கொடுக்கறதுக்குன்னு இந்த டிஃபெண்டர்ஸ் இருக்காங்களே. அதுலேயும் குறிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு கவர் பொசிஷன் சரியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சு, இப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸை வச்சு தமிழ் தலாஸ் டீம் எப்படி இந்த சீசன் சர்வே பண்ண போகிறாங்க? இதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே பயப்படுற மாதிரி தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. கவர்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, பட் அதை நம்மளால் சமாளிக்க முடியும். தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தெரிகிறது இந்த டிஃபென்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த கவர் பொசிஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஷனில் அவங்க பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பேத்தையுமே எடுத்ததுக்கு பதிலாக யாரோ ஒருத்தரை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு நல்ல கவர் பிளேயரையுமே எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனால் தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசனுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் நம்ம நிறையவே விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஒரு பிளேயரை மட்டும் நம்பி போகிறது, 2 ரைடரை மட்டும் நம்பி போகிறது, ஒரே பிளேயருக்கு தூக்கி கொண்டு ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையவே விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இது எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலை. அதனால் இந்த சீசனுக்கு ஒரு பிளேயரை மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம டீம் நிறையவே பிளேயர்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி தான் ஒரு பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் அது போக நரேந்தர் கண்டோலா, மோயின் ஷஃப் ஆகிய மரண பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. கடந்த ஒரு சில சீசனாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த ரைடிங் யூனிட் தான். தமிழ் தலாஸ் டீமோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ரைடிங் யூனிட் தான் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இந்த ரைடிங் யூனிட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு பிளேயரும் இல்லாமல் தான் இருந்தாங்க. ப்ராப்பராக அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க கூட ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிளேயர்ஸும் இல்லாமல் தான் தமிழ் தலாஸ் டீம் இத்தனை சீசனாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ கபடி சீசன் 9 மட்டும்தான் நரேந்தர் கண்டோலா அண்ட் அஜிங்கியா பவர் இந்த 2 பிளேயருமே சேர்ந்து ப்ளே பண்ணாங்க. அந்த 2 பிளேயர்ஸும் சேர்ந்து நல்லா ப்ளே பண்ண காரணத்தினால தான் தமிழ் தலாஸ் டீம் அந்த சீசன் பிளே ஆஃப்க்கு போயிருந்தாங்க. ஸோ எல்லா சீசனும் பெரிய பிரச்சனையாக இருந்தது ரைடிங் தான். அதே சமயம் டிஃபென்ஸ் எடுத்து பார்த்தோன்னா தமிழ் தலாஸ் டீம் எப்போதுமே இந்த டிஃபென்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ப்ரோ கபடி சீசன் 8 எடுத்து பார்த்தோன்னா தமிழ் தலாஸ் டீம் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 டிஃபென்டிவ் டீமாக தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு வந்திருக்காங்க PKL சீசன் 11 வரைக்கும். அதாவது இப்போ வரைக்குமே தமிழ் தலாஸ் டீம் தாங்க ஒரு டாப் டிஃபென்டிவ் டீமாக இருக்காங்க. நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம டீம் டிஃபென்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதே சமயம் டாப் 10 டிஃபெண்டர்ஸில் ஏதாவது 2 பிளேயர்ஸ் நம்ம தமிழ் தலாஸ் டீம்லேருந்து வந்துடுவாங்க. அதுலேயும் ஒரு பிளேயர் டாப் 5லேயே நம்ம டீம்லேருந்து இருப்பார். இப்படி கடந்த ஒரு சில சீசனாக தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுலேயும் போன சீசன் நம்ம கேப்டன் சாகராத்தி அவர் இல்லாமல் தான் நம்ம டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. சாகர் தான் நம்ம டீமோட முதுகெலும்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லைன்னா நம்ம டீம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்பையும் நம்ம டீம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிதேஷ்குமார் ஒரு பயங்கரமான பிளேயராக மாறி இருந்தார். அமீர் ஹுசைன் பஸ்தாமியும் அந்த இடத்துல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாரு. கவர் பொசிஷன்லேருந்து ஒரு சில மிஸ்டேக் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதே மிஸ்டேக் நம்ம டீமுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா டீமுக்குமே அந்த கவர் பொசிஷனில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது. ஏதோ ஒரு 2-3 டீம் மட்டும்தான் கவர் பொசிஷனில் நல்ல பிளேயர்ஸை வச்சுருந்தாங்க. மற்ற எல்லா டீமுக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. தமிழ் தலாஸ் டீமுக்கு அதுலேயும் ஆஷிஷ் அண்ட் நம்ம அனுஜ் கவுடே மரண பிளேயர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் தலாஸ் டீம் ரைடர்ஸ் பக்கம் போயிருக்காங்க, அது நல்லது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. கபடியை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ் நல்லா போனால் தான் நம்ம ட்ராஃபியை வின் பண்ண முடியும். டிஃபென்ஸை கூட நம்ம எப்படியாவது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ரைடர்ஸ் பாயிண்ட் எடுத்தால் தான் நம்மளால் மேட்சையே வின் பண்ண முடியும். இத்தனை சீசன் நமக்கு அங்கே தான் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால் அந்த இடத்த அவங்க நல்லாவே பக்காவாக பிளான் போட்டு பக்காவாக சீல் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரு பவன் இருக்கார், நரேந்தர் இருக்கார், மோயின் இருக்கார், அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார். இது போகவும் நிறையவே நல்ல ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் இப்போ பிரச்சனையாக சொல்கிற டிஃபென்ஸுமே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. கடந்த ஒரு சில சீசனாக பயங்கரமாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. தமிழ் தலாஸ் டீமோட கார்னர் காம்போ இந்த சீசனும் ஒரு பயங்கரமான காம்போவாக இருக்க போகுது. நம்ம சாகராத்தி இருக்கார் அண்ட் அது போக நம்ம நிதேஷ்குமார் வேறு இருக்கார். கண்டிப்பாக இந்த சீசன் தரமான பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுக்க போகிறாங்க. இதில் ஒரு சில பேர் சாகராத்தியோட இன்ஜுரி கன்சர்ன்ஸை பற்றி கொஞ்சம் பயப்படலாம். ஆனால் அதுக்கு நம்ம ப்ராப்பரான பேக்கப்பையும் எடுத்து வச்சிட்டோம். அண்ட் அதே சமயம் போன சீசன் ஏற்பட்ட மாதிரி எல்லா டைமும் அந்த மாதிரி மிகப்பெரிய இன்ஜுரிலாம் ஏற்படாது. போன சீசன் ஏற்பட்ட இன்ஜுரி ஒரு தவிர்க்க முடியாத இன்ஜுரி தான். அப்படிப்பட்ட இன்ஜுரி வேறு எந்த பிளேயருக்கு ஏற்பட்டிருந்தாலுமே அவங்க ரூல்ட் அவுட் தான் இருப்பாங்க. அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சாகராத்தியோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவருக்கு அடிக்கடி கொஞ்சம் ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில மேட்சஸ் அவர் மிஸ் பண்ணுவார். இதுதான் ப்ரோ கபடி சீசன் 8 பண்ணியிருந்தார், சீசன் 10 பண்ணியிருந்தார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. மற்றபடி இந்த அடிப்படுற இன்ஜுரிஸ் எல்லாமே
மேட்சஸில் நடக்கிறது தான். கம்பேரிட்டிவ்லி ரைடர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப டிஃபெண்டர்ஸுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான இன்ஜுரிஸ்லாம் ஏற்படாது, கொஞ்சம் கம்மியாக தான் இன்ஜுரிஸ் ஏற்படும். ஸோ அதனால் இதை நினச்சி நம்ம ஒன்றும் ரொம்ப பயப்படலாம் தேவை கிடையாது. கண்டிப்பாக சாகர் இந்த சீசன் நல்லாவே ப்ளே பண்ணிடுவார். சாகராத்தி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் இன்ஜுரியானால் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ரெக்கவரி டைம் என்ன தான் அதிகமாக எடுத்தாலுமே அவர் கொடுக்குற கம்பேக் ஒன்றுமே சும்மா வெறித்தனமாக இருக்குது. என்ன தான் இன்ஜுரியிலேருந்து திரும்ப வந்தாலுமே திரும்ப அந்த பழைய மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்போதுமே அந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு சாகராத்தி. ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்ச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து டேக்கிள் பாயிண்ட்ஸ் கம்மியாக ஸ்கோர் பண்ணாலுமே அடுத்தடுத்த மேட்சஸ்லேருந்து அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு திரும்ப பழைய ஃபார்முக்கு வராரு. இதை எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது, பட் இவரால் பண்ண முடியுது. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி சீசன்ஸை நம்ம எடுத்து பார்த்தோன்னா சாகராத்தி மேட்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருப்பார். 18 மேட்சஸ் 19 மேட்சஸ் தான் விளாண்டுருப்பார். ஃபுல் மேட்சஸுமே ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் எடுத்த டேக்கிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அண்ட் அதே சமயம் அவர் எடுக்கிற டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஒன்றுமே ரொம்ப முக்கியமான டேக்கிள் பாயிண்ட்ஸாக இருக்கும். நிறையவே முக்கியமான சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்லேயுமே பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு டேலண்டான செம்ம சூப்பரான ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு சீசனை வச்சு மட்டுமே நம்ம அவரை குறைச்சி எடை போடக்கூடாது. அவர் ஒரு தரமான பிளேயர். இந்த சீசன் முரட்டுத்தனமான சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருப்பார் சாகராத்தி. நிதேஷ்குமாரை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. போன சீசன் நீங்களே பார்த்துருப்பீங்க, தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. மொதல் 10 மேட்சஸ் கிட்ட அவர் அந்த இன் பொசிஷனில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இன் பொசிஷனில் மொதல் 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட்லாம் வாங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் ஒரு 10 மேட்சஸ் கிட்ட தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி சாகில் குலி அந்த பொசிஷனில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அண்ட் அதே சமயம் முழு 22 மேட்சஸையுமே அவர் ப்ளே பண்ணலை. 21 மேட்சஸோ 20 மேட்சஸோ தான் அவர் விளையாண்டுருந்தார். இப்படி இருந்து அவர் இவ்வளவுக்குள்ளே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாருன்னா இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் 22 மேட்சஸுமே அவர் தான் அந்த கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் கரெக்டாக அந்த கார்னர் பொசிஷனும் அவருக்கு தான். அவர் இன் பொசிஷனுக்குலாம் போக வேண்டிய தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக போன சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை விட இந்த சீசன் அதிகமாகவே கொடுப்பாரு. அண்ட் அதே மாதிரி போன சீசன் அவர்கிட்ட ஒரு சில மிஸ்டேக்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் அதிகமான அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண ஆரம்பித்தார், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இந்த சீசன் சரி பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ இன்னும் ஒரு பெட்டரான பிளேயராக நம்ம அவரை பார்க்கலாம். அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வந்தோன்னா இங்கே கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் என்னோட ஒப்பீனியன் இது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஏன்னா தமிழ் தலாஸ் டீமோட கார்னர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்கன்னா, ரைடர்ஸுமே கூட சேர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மொமெண்டத்தில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் இந்த டிஃபென்ஸுமே நல்லா பண்ணிடுவாங்க. அதாவது ரைடர்ஸும் கார்னர்ஸும் நம்ம நினச்ச மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுமே நல்லா விளையாண்டுருவாங்க, விளையாண்டு தான் ஆகணும். அபிஷேக் அண்ட் மோஹித் இந்த 2 பிளேயருமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். பட் என்ன அவங்க தொடர்ந்து அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அதே அபிஷேக் அண்ட் மோஹித்தோட பிகேஎல் சீசன் 9 பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஆரம்பத்தில் நம்ம டீம் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப இவங்க ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆஷன் குமார் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம டீமோட கார்னர்ஸ் அண்ட் ரைடர்ஸ் இந்த 2 பிளேயருமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த கவர்ஸுமே நல்லா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் நம்ம டீம் பிளே ஆஃப்க்கு போனதுக்கான முக்கியமான ரீசனாக இருந்தாங்க. குறிப்பாக மோஹித்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, அந்த பிளே ஆஃப் மேட்சஸில் தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார். அதுக்கு காரணம் நம்ம டீம் நல்லா பண்ணாங்க, அது கூட சேர்ந்து இவங்களுமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசனும் கார்னர்ஸும் ரைடர்ஸும் நம்ம நினச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கவர் பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்மளோட லெஃப்ட் கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆஷிஷ் இருக்கார், அண்ட் அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு அனுஜ் கூட இருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர். குறிப்பாக இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஆஷிஷை கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நம்ம டீமில் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. தமிழ் தலாஸ் டீமோட சிஇஓவே நிறையவே டைம் சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் பிளேயர்ஸை உடனேலாம் இறக்கிற மாட்டோம், நாங்கள் அவங்களுக்கு நிறையவே ட்ரைனிங் கொடுப்போம், அவங்கள எந்தெந்த வகையில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் அவங்களுக்கு ப்ராப்பரான சான்ஸ் கொடுப்போம், உள்ளே இறக்கி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி வந்த பிளேயர் தான் நம்ம நிதேஷ்குமார் அண்ட் நரேந்தர் கொண்டல மரண பிளேயர்ஸ்லாம். நரேந்தருக்கு கொஞ்சம் ஈஸியாகவே சான்ஸ் கிடச்சிடுச்சு. பட் ஹிமான்சு மரண பிளேயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே இருந்து தான் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஒரு பயங்கரமான பிளேயராக மாறி நிற்காரு. அண்ட் சாகரமே கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு பிகேஎல் சீசன் 7 இருக்காரு. இந்த ஆஷிஷையுமே அவங்க நிறையவே வருஷம் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனுஜ் கோடே போன சீசன் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஆஷிஷ் அண்ட் அனுஜ் கோடே இந்த 2 பிளேயருமே நல்ல ப்ராமிசிங்கான பிளேயராக தெரியுறாங்க. கண்டிப்பாக மோஹித்தோட இடத்த இவங்க நல்லாவே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில அட்வான்ஸ் டேக்கிள்ஸ் வரதான் செய்யும், பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா இவங்க அந்த பொசிஷனுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. பெருசாக பயப்பட தேவை கிடையாது. ஆஷிஷோட பர்ஃபார்மன்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையவே டைம் மோஹித்தை விட அவர் தான் நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு. போன சீசன் இந்த 2 பிளேயர்ஸ் தான் ஃபுல்லாக அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்படியே ரைட் கவர் பக்கம் வந்தோன்னா இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரோனக் இருக்கார், பட் ரோனக்கை இவங்க எப்படி 22 மேட்சஸும் நம்ப போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. போன சீசன் ஒரு சில மேட்சஸ் இவருமே ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு, அட்வான்ஸ் டேக்கிள்லாம் பண்ணியிருந்தாலுமே. ஆனால் இங்கே 22 மேட்சஸுமே ப்ளே பண்ணுறப்ப தான் ஒரு பிளேயரோட உண்மையான பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.
கம்மியான மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு, ஃபுல் டோர்னமெண்ட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு. எப்படி அட்வான்ஸ் டேக்கிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி மிஸ்டேக் பண்ணாமல் இந்த 22 மேட்சஸுமே அவரால் கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இவரோட பொசிஷன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியுது. பட் அதே சமயம் அவருக்கு பேக்கப்பாக இருக்கிற தருந்துல்லுமே ஓரளவுக்கு நல்ல பிளேயராக தான் தெரிகிறாரு. பட் அவரையுமே நம்ம அந்த இடத்துல இறக்கி விட்டோன்னா மிஸ்டேக் பண்ண தான் செய்வார். கற்றுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ரோனக்கு தான் அவங்க இறக்க போகிறாங்க ஃபுல் மேட்சஸுமே. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோனக் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணுறாரு, அவர் சரிப்பட்டே வரமாட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பவன் ஷெராவத் நம்ம மொயின் ஷஃபாகி இந்த 2 பேத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க. பவன் ஷெராவத் கண்டிப்பாக அந்த கவர் பொசிஷனுக்கு வருவார். ரோனக்கை பாதி சமயத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெளியே உட்கார வச்சுட்டு அவரே ஃபுல் டைமும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்களே ப்ரோ கபடி லீக்கில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. பெங்களூரு புல்ஸ் டீமில் இருக்கிறப்பயே அவர் கவர் பொசிஷனில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். தெலுங்கு டீம்லாம் இருக்கிறப்ப நிறையவே டைம் அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருந்தார். இந்த டைம் நம்ம டீம் கிட்ட ரைடிங்குமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஒரு அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், நரேந்தர் கண்டோலா இருக்கார், மொயின் ஷஃபாகி இருக்கார், அடுத்து பவன் ஷெராவத்துமே இருக்கார். பவன் ஷெராவத் இங்கே நிறையவே டைம் சும்மா அங்கே நின்றுட்டு தான் இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் ரைடை அவங்க அர்ஜுன் தேஷ்வாலையும் நரேந்தர் கண்டோலையும் தான் எடுக்க வைப்பார். பவன் ஷெராவத் முக்கியமான ரைட்ஸ் அண்ட் டூவாட ரைட் இந்த மரண சமயத்தில் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவர் சும்மாலாம் நிற்க மாட்டார், கண்டிப்பாக கவர் பொசிஷனுக்கு தான் போவார். அங்கே போனால் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். செம்ம டேலண்டான பிளேயர், கண்டிப்பாக ரோனக்கை விட ஒரு பெட்டரான பிளேயர். ஆனால் என்ன பிரச்சனை, இவர் தான் நம்ம டீமோட பிரைமரி ரைடர் அப்படிங்கிறப்ப இவரையே நம்ம எல்லா டைமும் அந்த இடத்துல ப்ளே பண்ண வைக்க முடியாது. அப்படி ப்ளே பண்ண வச்சா இன்ஜுரி ஆகும். அண்ட் அதே சமயம் முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் தான் முக்கியமான ரைடுக்கும் போகணும் அண்ட் சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் மாதிரியான சமயத்திலையும் டூவாடே சிச்சுவேஷன் சமயத்திலையும் இவர் தான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்ப இவர் எல்லா டைமுமே மேட்டில் இருக்கணும். அவர் கவர் பொசிஷனுக்கு போனால் பாதி டைம் அவுட் ஆகிட்டு பெஞ்சிலே உட்காருவார். இதை நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம்லேயும் பார்த்துருந்தோம் அண்ட் நம்ம தெலுங்கு டீம்லையுமே பார்த்துருந்தோம், டொமஸ்டிக்லேயுமே பார்த்தாச்சு. ஸோ பவன் கிட்ட இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை நம்மளால் தடுக்க முடியாது. கண்டிப்பாக பவன் கவர் பொசிஷனுக்கு போவார், நல்லாவே ப்ளே பண்ணுவார். பட் அதே சமயம் ரைடிங்கில் அவர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் இன்ஜுரியுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னோட ஒப்பீனியன் பவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரோனக்கியே எல்லா மேட்சஸையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே சமயம் மொயின் ஷஃபாகியாலையுமே அந்த இடத்துல ப்ளே பண்ண முடியும். ஒரு ஈரானியன் பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர். ஈரானியன் பிளேயர்ஸுக்குலாம் நிறையவே ஸ்கில்ஸ் உண்டு இந்த டிஃபென்ஸில். கவர் பொசிஷனில் இருக்குன்னா அவருமே நல்ல சப்போர்ட்டை அந்த கார்னர் பிளேயர்ஸுக்கு கொடுப்பாரு. இப்போதைக்கு பவன் அந்த இடத்துல அடிக்கடி அந்த இடத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதே சமயம் மொயின் ஷஃபாகியுமே கூட இருக்கார். ஸோ பெருசாக நம்ம இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. இந்த 2 பிளேயர்ஸுமே அப்பப்போ உள்ளே வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அண்ட் ரோனக்கிட்ட அவங்க ப்ராப்பராக சொல்லிடுவாங்க, நீ அந்த இடத்துல இரு, நீ கார்னர் பிளேயருக்கு மட்டும் சப்போர்ட் கொடு, நீ பெருசாக அட்வான்ஸ் டேக்கெல்லாம் பண்ணாதப்போ உன் வேலையை மட்டும் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ பெருசாக நம்ம பயப்பட தேவை கிடையாது. இதுக்கு முன்னாடி அபிஷேக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கிள் பாயிண்ட் பண்ணாருன்னா 5 அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி ஆப்போசிட் டீமுக்கு பாயிண்டை வாரி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒன்றும் இவங்க ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டேக்கிள்லாம் பண்ண மாட்டாங்க, அதை பண்ணவும் விட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 2 பிளேயர்ஸை. நான் அவங்கள தப்பு சொல்லலை, பட் அதுதான் நமக்கு பிரச்சனை, அங்கே தான் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த டைம் அதை நம்ம டீம் ஒரு நல்ல பிளானோட நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வந்துடுவாங்க. ஸோ பெருசாக நம்ம பயப்பட தேவை கிடையாது, நல்லாவே பண்ணிடுவாங்க. ஸோ கவர்ஸ் டீசெண்டாக ப்ளே பண்ணிடுவாங்க. அவங்க கிட்டேருந்து நீங்கள் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் எதிர்பார்க்கறது தப்பு. பட் கார்னர்ஸுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, அதுதான் நமக்கு தேவை. கார்னர்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃபென்ஸ் இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கார்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கவர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கூட ரைடர்ஸுமே சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.